100 days ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 48. எந்திரிச்சது மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு நாயகனாக கிளம்புனா நாயகன் ஸ்டாக் இல்ல. அவன் வந்தது அவனை வாங்கிட்டு அப்படியே கையோட நமக்கு காலை உணவுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்புறம் 2-3 நாள் அந்த குல்குலோட டேஸ்ட் கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கு. சம்திங் சஸ்பீசியஸ். ரூம்ல உள்ளவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு எனக்கு. நம்ம என்ன இருந்தாலும் மோப்பம் முடிப்பியோ மயிராண்டி? இல்ல குடிச்சு முடிச்சுட்டு அப்படி மதிய சாப்பாடுக்கும் கையோட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட்டையில கட்டி கட்டியில குட்டி இத பாக்குறவ ஒரு பட்டின்னு எழுதிய கவிதை சர்ச்சையில் உள்ளன. இப்படிக்கு நியூஸ். எங்க போன் வச்சாலும் வந்துடுறான் மயிராண்டி. இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி குக்கர்ல பயிரையும் அடுப்புல முட்டையும் போட்டுட்டு இவனுக்கு கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாவது கேமரா முன்னாடி வராம இருக்கானு பார்க்க வேண்டி அவனுக்கு கூட 2 ஸ்கூப் போட்டுட்டு இன்னைக்கு நமக்கு முட்டை 3 கிராம் டிப்ரெஷன் தந்துட்டு மக்களே ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, ஒரே வீட்டுலதான் இருக்கும் ஆனா 2 சாப்பாடு முறை. அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு குட்டி உறக்கத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு ஸ்கிப்பு போட்டுடலாமான்னு பார்த்தேன். ஏன்னா ஃபுல்லா உடம்பு வலி. ஆனா ஜிம்முங்கிறது இப்போ ஃபிட்டா இருக்குதுன்னு தாண்டி எனக்கெல்லாம் மண்ட நிம்மதிக்கு ஒரு காரணமாயிட்டு இப்போ ஜிம்முக்கு போலேன்னு மன உளைச்சலாகி உட்காந்துருவேன். அதனால ஒழுக்கத்தையும் தாண்டி மன நிம்மதினு ஒரு மேட்டர் இருக்கு. சோ உடம்பு என்னதான் வலிச்சாலும் ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து புரோட்டீன் கிரேட்டிங் மாத்திரை எல்லாத்தையும் உள்ளுக்கு தள்ளிட்டு நேத்தைக்கும் இன்னைக்கும் சப்பாத்தியும் பச்சை பயிர் தான். சப்பாத்தி சோறு ஆப்ஷனல் தான். அதனால பச்சை பயிரை மட்டும் ஸ்டிக்கில எழுதி வச்சுட்டு ஜிம்மிலே கொழுப்பு குறைக்கல. அதனால நடைப்பயணத்துல கழிச்சிடலாம்னு கிளம்பியாச்சு. இவனை வாக்கிங் கூப்பிட்டதுக்கு இவன் மோதிரத்தை எடுத்து போடான், செயின் எடுத்து போடுறான், சென்ட் அடிக்கிறான். கொஞ்ச நாள் இவன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கான் தனியா. அப்புறம் மக்களே ஒரு முக்கியமான ஸ்பீக்கிங். மோட்டிவேஷனா இருந்தா கெடுத்துருவானுங்க, கன்சிஸ்டன்டா இருந்தா குறுக்க வந்துருவானுங்க. ஆனா டிசிப்ளினை மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது மக்களே. அதனால ஒழுக்கம் முக்கியம் மக்களே.